2023ஆம் ஆண்டு குற்றால வாலிபர் முகாமில் சந்தியா வேளையில் கொடுக்கப்பட்ட இறை செய்தியை கேட்போமா? பாவம் எப்படி உலகத்துக்குள்ள வருது, எப்படி மனிதர்கள் தன்னை படைத்த உண்மையான தகப்பனை விட்டு பிரிந்து போகிறார்கள் அப்படின்னா ஒரு ஊழியக்காரங்க பார்த்தாங்க, கேத்ரின் பாக்ஸ்டர். அவங்க என்னை டைம் மணிக்கணக்கா இதெல்லாம் பார்க்க முடியுமாக்கா அப்படின்னு கேட்குறல. அவங்க பல மணி நேரம் இரவு நேரத்தில் பல காலங்கள் இரவில் ஜெபிப்பாங்களாம். அப்படி ஜெபிக்கும் போது அவங்க அப்படியே ஆவிக்குள்ளாகுனா என்ன தெரியுமா, டிரான்சன் சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உனக்கு அது புரியல அப்படின்னா நீ பைபிளில் வெளிப்படுத்தல் விசேஷம் எடுத்து படிச்சின்னா யோவான் ஆவிக்குள்ளாயிருவார். அப்படியே ஸ்பிரிட் ஆகி பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்டில் போயிட்டு எல்லாத்தையுமே அவரால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆவி கண்டிப்பாக எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ அப்படி போய் பார்த்து யோவான் எப்படி ஹெவனை பார்த்த ஹெல்லை பார்த்த அப்படின்னு சொல்லி எழுதி வைத்திருக்கிறது உண்மை என்றால் இன்றைக்கும் அநேக ஊழியர்களை தேவன் அவ்வாறு என்ன பண்ணுகிறார், செய்கிறார், ஆவிக்குள் ஆக்குகிறார், ஆக்கி நரகத்தையும் பரலோகத்தையும் காண்பிக்கிறார். அப்படி அந்த கேத்ரின் பாக்ஸ்டர் அவங்களுக்கு ஆண்டவர் நரகத்தை காண்பிக்கும் போது எப்படி பாவம் உலகத்திற்குள் வருது, எப்படி மக்கள் பாவத்திற்கு அடிமையாகி தன்னை உருவாக்கின தகப்பனை விட்டு பிரிந்து போகிறார்கள் என்பதை அழகாய் தேவன் காண்பித்தார். சாசானவன் சிங்கம் போல் என்ன பண்றானா, கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திருகிறான். இந்த வசனமும் அந்த ஆன்டி பார்த்த தரிசனமும் உண்மையா தான் இருக்குல்ல, ஆப்டா அழகா மேட்ச் ஆகுது இல்ல. உண்மைதான் தங்கச்சி. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பூமியில சாத்தான் பாத்தீங்கன்னா மனுக்குலத்தை அழிப்பதற்கு விரைவாக செயல்படுகிறான். ஏன்னா அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கு. ஆண்டவர் வரப்போகிறார். ஆண்டவர் இந்த பூமியை நீதியோடு நியாயம் தீர்க்க போகிறார். எல்லோரும் ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக கியூல ஒரு நாள் நிக்க போறாங்க. இந்த பூமியில சுவாசித்து வாழ்ந்த மனிதர்கள் எல்லோருமே ஆண்டவருக்கு சிங்காசனத்துக்கு முன்பாய் நிற்க போகிறார்கள். அன்றைக்கு நியாய தீர்ப்பு நடக்கும். அந்த நியாய தீர்ப்புக்கு ஏற்றாற் போல அவர்களுடைய நித்தியமான வாழ்க்கை அழியாத இந்த ஆத்துமா போய் சென்றடைய போகிற வீடு ஒண்ணு பரலோகமா இருக்கணும், இல்ல நரகமா இருக்கணும் தங்கச்சி. அதனால பாத்தீங்கன்னா சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று விரைவாய் இன்னும் வேகமாய் மக்களை அழிக்க அவன் துடித்துடித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கே அவ்வளோனா எல்லாத்தையும் படைச்ச உங்க அப்பாக்கு எவ்வளோ இருக்கும் இல்ல. உன்னை படைச்ச அப்பா என்ன பண்றாரு, என் பிள்ளைய நீ அழிக்க இவ்வளோ பிளான் போடுறியா, இரு என் பிள்ளைங்களை காப்பாத்த அதை விட மேன்மையான திட்டங்களை தேவன் போடுகிறார். அப்படிப்பட்ட தேவ ஊழியர்களை எழுப்புகிறார். மக்களை காப்பாற்றுகிற தேவ ஊழியர்களை எழுப்புகிறார். தான் யார் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் அவரையே நேசித்து அதிகமாய் நேரத்தை செலவிடுகிறார்களோ அவரோடு அவர்களை ஆவிக்குள்ளாகி அழைத்து சென்று பரலோகத்தையும் நரகத்தையும் காண்பித்து உனக்கு விழிப்புணர்வை, ஆத்துமாவின் விழிப்புணர்வை இன்றைக்கு ஆண்டவர் உலகமெங்கும் அநேக தேவ ஊழியர்கள் மூலமாய் தந்து கொண்டிருப்பது. பாவம் பெருகிற இடத்தில் கிருபை பெருகுது தங்கச்சி. இன்றைக்கு கிருபை பெருகிருக்கிறது. இதை நீ கேட்க இங்க உட்கார்ந்துருக்கல. யூ ஆர் a chosen one. இன்னைக்கு திருநெல்வேலியில எத்தனையோ கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, எவ்வளவு கேர்ள்ஸ் இன்னும் இருக்காங்கல்ல, ஆனா நீ மாத்திரம் இங்க உட்கார்ந்துருக்க பாத்தியா. சாதாரண விஷயம் இல்ல, சாதாரண விஷயம் இல்ல. உன்னை உருவாக்கின அந்த தகப்பன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள். ஆண்டவர் ஒரு நாளைக்கு நியாயத்தில் உன்னை நிறுத்துவாரான் தங்கச்சி. என்ன வேணாலும் இன்னைக்கு பண்ணிடலாம் நம்ம நினைக்க முடியாது. நினைச்ச மாதிரி வாழ்ந்துடலாம் நீ நினைச்சிட முடியாது. நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு அப்படின்னா எப்படிக்கா நீ நினைக்கிறியா? உண்மையா? உண்மை தங்கச்சி, நியாய தீர்ப்பு இருக்கு. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பமே, நாங்கள் இந்த நரகம் பரலோகத்தை குறித்து தேசமெங்கும் தமிழ்நாடு முழுவதும் நடத்திட்டு இருக்கிறோம். ஆத்ம விழிப்புணர்வு நிகழ்ச்சின்னு சொல்லு. அதில் ஒரு சிஸ்டர் மரித்து உயிர் தெழுந்து வந்தவங்க சாட்சி சொல்லுவாங்க. சில சூழ்நிலையில் அவங்களுடைய சாட்சியை நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். அவங்க பேர் சிஸ்டர் கல்பனா. அவங்க ஹஸ்பண்ட் டேனியல். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஓவர் பிரிட்ஜில் ஏறி வரும்போது மிகப்பெரிய ஒரு கார் ஆக்சிடென்ட். அந்த கார் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அந்த செகண்டில் அவங்க உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. எதை வைத்து நான் செத்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடம் மங்கலான வெளிச்சம். அந்த வெளிச்ச தண்டையில் அநேக மக்கள் கியூவில் நின்றுக்கிட்டு இருக்காங்களாங்க. இவங்களும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க கணவனும் பக்கத்தில் நிற்கிற மாதிரி. இது உண்மையாக அவங்களுடைய
வேண்டிய கார். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது தெரியுமா? அந்த இடத்துல எல்லாரும் கியூவில் நின்றுக்கிட்டு இருக்காங்களாம். நின்றுக்கிட்டு இருக்கும் போது அங்கே முன்னாடி ஒரு ஏஞ்சல் ஒரு புத்தகத்தை விரித்து என்ன பண்ணுறாராம், பேசிக்கிட்டு இருக்காராம். ஒவ்வொரு ஆத்துமாக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த சிஸ்டர் பேர் தான் கல்பனா, அவர் டேனியல். பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா, இவங்களோட டர்ன் வந்துருச்சு. ஒருத்தராக போயிட்டு இருக்காங்க. இவங்க அடுத்தது நின்றுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நிற்கும் ஒரு பயம் அவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்ததான். ஒரு நடுக்கம். அந்த இடத்துல நிற்கும் போது தைரியமா நிற்க முடியல. அப்படின்னு நடுங்கிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்களாம். உடனே அந்த தூதன் ஃபேஸை பார்க்கலையா, நீ யாரு அதெல்லாம் பார்க்கலையா, அப்படி வந்துட்டு உடனே பேப்பரை திருப்பினானா, ஒரு புத்தகத்தின் பேப்பரை திருப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டானா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூர்ந்தியா அப்படின்னு கேட்டானா. அப்படியே அவங்க திருன்னு முழிச்சாங்களாம். அடுத்த ஒரு வார்த்தை கேட்டானா, ஒன்றை போல பிற நேசியா அப்படின்னு கேட்டானா. உடனே இன்னும் அப்படியே திரு முடிக்க ஆரம்பிச்சா. இந்த மாதிரி வசனத்தை நான் பைபிளே படித்தது இல்லையே. ஆனால் அவங்க கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா, ஆனால் அவங்களுக்கு தெரியுது நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அவ்வளோதான், இனி முடிஞ்சிச்சு, எனக்கு ஏதோ ஒரு சம்பவம் எனக்கு நடக்க போகுது அப்படின்னு அவங்க உணர ஆரம்பித்தாங்களாம். உணர ஆரம்பிக்கும் போது அந்த நடுக்க, ஆனால் ஒன்று உணர்ந்தாங்களாம், ஆண்டவர் அங்கே பார்க்கலையாம், ஜீசஸ் அவங்க பார்க்கல. ஆனால் ஜீசஸ் இங்கே இருக்காருன்னு மாத்திரம் அவங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சுதா. ஜீசஸ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காருன்றதை மாத்திரம் அவங்க நன்றாகவே அனுபவித்தாங்களாம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க நடிக்கிட்டே இருக்கும்போது தன்னை அறியாமல் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு தெரிஞ்சுட்டு உடனே அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்களா, என்ன தெரியுமா, காட் ஜீசஸ் கிவ் மீ ஒன் சான்ஸ், லார்ட் கிவ் மீ ஒன் சான்ஸ், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பலத்த சத்தம் கேட்டுதான், அவங்கள போக விடு அப்படின்ற ஒரு சத்தம் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவங்க காதில் என்ன சத்தம் கேட்டுச்சுன்னா, ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டுச்சான். அந்த ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டதோட அவங்களுக்கு அவ்வளோதான், எதுவுமே தெரியாது. அப்புறம் பார்த்தா அவங்க ஹாஸ்பிட்டலில் கண் மொழித்தாங்களாம். அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் என் ஜீவன் போயிட்டு வந்திருக்கு. அது வரைக்கும் அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் கண்ணை முழிக்கும் போது அந்த சத்தம் என் ஜீவன் என் சரீரத்துக்குள் வரும் பொழுது நான் உணர்ந்தது அந்த சத்தம் ஆம்புலன்ஸ் சத்தம். அப்போ தான் எனக்கு தெரியும் நான் செத்துட்டு திரும்பி வந்திருக்கேன்னு சொல்லி. எதுவுமே இல்லாத இடத்துல ஒன்றை மனிதனால் உருவாக்க முடியாது. தேவன் ஏற்கனவே எல்லாத்தையும் உருவாக்கிட்டாரு. அதுல இருந்து தான் மனுஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒன்னொன்னையும் செஞ்சுக்கிட்டு இருக்கானே தவிர அவனால இனிஷியலா எதுவுமே இல்லாம செய்ய முடியாது. இன்னைக்கு நீ இவ்வளவு சுதந்திரமா இந்த பூமியில் வாழுகிறாயே, எதை குறித்தும் கவலை இல்லாமல் உன் இருதயம் விரும்புகிறதை பூரித்து உன் கண்கள் விரும்புகிறதை அனுபவித்து வாழுகிற தங்கச்சி, இந்த உலகம் உன்னுடையதா? இது நியாயமா? இந்த உலகம் உன்னுடையதுன்னா நீ விரும்புற மாதிரி வாழலாம் தங்கச்சி. இன்னொரு விஷயம் தெரியுமா, நீயே உனக்கு சொந்தம் இல்லையே, அது உனக்கு தெரியுமா? நீ நினைச்சு பிறந்தியா இந்த அம்மா வயித்துல, இந்த அப்பா வயித்துல, இந்த வருஷத்துல பிறக்கணும், இந்த கலர்ல பிறக்கணும், எனக்கு முடி கேர்லியா இருக்கணும், லாங் ஹேரா இருக்கணும், இந்த லெவல் ஹைட்டுக்கு வளரணும், அப்படியே தான் உன்னால் நினைச்சு பறக்க முடிஞ்சிச்சா? ஒண்ணுமே செய்ய முடியல, கலரை மாற்ற முடியல, வேணா ஆர்டிஃபிஷியலா மாத்திக்கலாம், அப்படித்தானே? எதையா ப்ளீச் கிரீமை போட்டு என்ன பண்ணலாம், நம்மளை ஆர்டிஃபிஷியல் ஆக்கிக்கலாம். ஆனா ஒன்னால் எதையும் இந்த பூமியில் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்படின்னா நீ உனக்கு சொந்தம் அல்ல, வேறு யாருக்கோ சொந்தம். அவர் தான் எல்லாவற்றையும் அவர் நிர்ணயித்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் உன்னை பிறப்பதற்காக தெரிந்து கொண்டவர் அவர்தான். அது மாத்திரமல்ல, அவருடையதுதான் இந்த பூமியும் கூட. இந்த பூமியை முழுவதும் அவரை டிசைன் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது உனக்கு நீயே சொந்தம் இல்லைன்னு போது எப்படி தங்கச்சி உன் கண்ணின் விருப்பத்தின்படி நடக்க முடியும்? உன் இருதயம் பூரிப்பாக்குற விஷயங்களை எப்படி நீ வாழ முடியும்? இது நியாயமா? உன்னால ஏற்றுக்கொள்ள முடியுதா? இது நியாயம் இல்லைல்ல. அப்ப இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர் ஒரு நாள் வந்து நிற்பார், நியாயாதிபதியாய் நிற்க போகிறார். அன்றைக்கு அவர் நியாயம் தீர்க்க வருவது, இது என்னுடைய பூமி தங்கச்சி, நீ எனக்கு சொந்தமானவ, நீ எனக்கு சொந்தமா வாழ்ந்தியான்னு கேட்டுட்டார்னா உன்னால நிமிந்து பதில் சொல்ல முடியுமா தங்கச்சி? இல்ல தலை குனிஞ்சி வெட்கத்தோட அப்படியே அசிங்கப்பட்டுட்டு நிக்க போறியா? அதுக்கு தான் இந்த கூட்டம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அநேகர் நினைச்சிடுறாங்க, செத்துட்ட பிறகு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய தங்கச்சி நினைக்கிறாங்க. சாகுற வரைக்கும் இந்த இளமை என்ன பண்ணணும், சந்தோஷம். இளமைனாலே பியூட்டி, அப்படித்தானே? நமக்கு இளமை வந்துருச்சுனாலே அழகு வந்துருது இல்ல? அழகு வருதோ இல்லையோ, எதையோ போட்டு நம்ம என்ன பண்ணிப்போம், நம்மளை அழகாக்கிப்போம். நமக்கு என்ன கலர் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், சூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம், நம்மளை அழகாக்கிக்கிறோம். இட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். பைபிள் கூட சொல்லுது, கொஞ்சம் அழகு இல்லைன்னா அழகு சேர்த்துக்கலாம், கருப்பாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் அப்படி மேக்கப் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஒருவேளை இது எல்லாமே நீ செய்துக்கிட்டு இருக்க என்ன நினச்சி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம இந்த பூமியில் வாழ போகிறோம், இன்னும் வாழ போகிறோம், நம்ம மரணம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது சரிதானா? சரியா இருக்கலாம் தங்கச்சி, ஆனால் அது உண்மை அல்ல. நாம் இந்த பூமியில் வாழப்போவது
நிரந்தரம் அல்ல. இந்த சரீரம் ரொம்ப நாள் நிரந்தரமா இந்த பூமியில என்ன பண்ணாது, வாழாது. அப்படின்னா நமக்குள் இருக்கிற ஆத்துமா மாத்திரம் அழியும். உன் சரீரம் அழிந்து போனாலும் உன் ஆத்துமா என்ன பண்ணப்படுவதில்லை, அழிக்கப்படுவதில்லை. அப்படின்னா நித்திய வாழ்வுன்னு இருக்கு. உனக்குள் இருக்கிற ஆத்துமா அதான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ அக்கா பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா, நீ என் உடம்ப பார்த்துட்டு இருக்க அப்படி தானே. ஆனால் உள்ள இருந்து பேசிட்டு இருக்கிறது யாரு தெரியுமா, ஆத்துமா. அதை மூடிக்கிட்டு இந்த உடம்பு என்ன பண்ணிட்டு இருக்கு, காட்டிக்கிட்டு இருக்கு. அப்படி தானே. இழுத்து போர்வையை மூடிட்ட பிறகு உன்னை தெரியாது இல்லை, உன்னை இருக்கிறது தெரியாது. ஆனால் யாரோ இருக்காங்கன்னு ஒரு ஷேப்பு கொடுக்கும்ல, அதே மாதிரி இது ஒரு ஷேப்பு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு உள்ள இருக்க ஆத்துமாவுக்கு. ஆனால் ஆத்துமா மாத்திரம் நிஜமானது, ஆத்துமா மாத்திரம் அழியாதது. நான் இப்போ பேசிட்டு இருக்குது, நீ கேட்டுக்கிட்டு இருக்குது, பார்த்தீங்கன்னா நடக்கிறது எல்லாமே எது செய்யுது, ஆத்துமா செய்து. பாவம் செய்து பத்தியா, அந்த கையை ஒன்றை தட்டு என்ன பண்ண வெட்டி போட்டுரு, இன்னொரு கையோட எங்க போ, நீ பரலோகத்துக்கு போன்றார். அப்போ அந்த ஆத்துமாக்கு என்ன இருக்கு, உடம்பு இருக்கு. You want to understand that. நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உடம்பை வச்சுட்டே நீ என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. இந்த உடம்புக்குள்ள ஒரு ஆத்துமா உண்டு, அது வெளியில வரும்போது வேற ஒரு ஃபார்முக்கு வரும் என்பதை நீ மறந்து விடக்கூடாது தங்கச்சி. ஆத்துமா உண்மையா இருக்கா அப்படின்றத இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. நீயும் நானும் நம்பாட்டியும் விஞ்ஞானம் சும்மா இருக்கிறது இல்லை, அப்படித்தானே. ஒரு விஷயத்தை மனுஷன் வச்சுட்டானா கேள்விக்குறியா, அதை ஆராய்ச்சி செய்யறது தான் என்னது, விஞ்ஞானம். இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடித்ததை ஜூனியர் விகடன் நியூஸ் பேப்பர் பத்திரிகை என்ன பண்ணுச்சு தெரியுமா, ஆத்துமா உண்மையா இருக்குன்றத வெளியிட்டு இருக்காங்க. உலகம் ஆத்துமா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தது ஒரு காலத்தில் விஞ்ஞானம். இன்னைக்கு ஆத்துமா இருக்குன்றத விஞ்ஞானம் என்ன பண்ணுகிறது, சொல்லுகிறது. தங்கச்சி, நீ வெறும் வெளி தோற்றத்தோட அதே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தங்கச்சி, உனக்குள்ள அழியாத ஒரு ஆத்துமா ஒன்று இருக்கு. இப்படிதான் ஒரு மனிதனுடைய ஆத்துமான்னு சொல்லி தூதன் விளக்கம் சொல்லி கொடுத்தானா. அப்படின்னா ஒரு மனிதனுடைய சரீரத்துக்குள் ஒரு ஆத்துமா இருக்கிற வரைக்கும் எந்த ஃபார்முக்கு வேணா நீ மாறலாம், நீ பரிசுத்தமா வாழ முடியும், இல்ல பாவியா நீ வாழலாம், அதை நீ செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு ஒன்ஸ் உன் சரீரத்தை விட்டு ஆத்துமா வெளியேறிச்சுனா there is no hope, அதுக்கு there is no way, வேற வழி இல்ல. that is internal, அதுதான் முடிவு. அது என்ன ஷேப்ல வெளியே வருது, பாவத்தோடு வெளியே வருகிறதா, பாவத்தின் மெமரிஸோட வருதா, பாவ கிரியைகளோடு வெளியே வருகிறதா, that is the final. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்ல நீ பரிசுத்தமாக உன் சரீரத்தை விட்டு ஆத்துமா வெளியேறுகிறதா, that is the final. அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாதா. இதுதான் ஆவிக்குரிய நீதி, இதுதான் ஆவிக்குரிய உலகத்தின் சட்டமாய் அமைக்கப்பட்ட ஒன்றாயிருக்கு தங்கச்சி. this is true, it is true. இது உண்மையாகவே உண்மைதான். என்னால் வேதம் அதற்கு ஆதாரமாய் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய ஆத்துமா செத்த பிறகு எதை கொண்டு போகும். இன்னைக்கு தங்கச்சி நீ பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற தங்கச்சிங்க பீரோ ஃபுல்லா என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு பீரோ பத்தாதுன்னு எத்தனை பீரோ சுடிதார்லாம் வாங்கி வச்சிருக்கீங்கல்ல. உங்க அப்பா அம்மா உனக்காக எத்தனை வீடு லேண்டு நகைலாம் வாங்கி வச்சிருக்காங்கல்ல. ஆனா அதெல்லாம் நீ கொண்டு போக முடியாதான். நீ கொண்டு போக முடியும். செத்த பிறகு ஆவி வந்து நின்று என்ன தெரியுமா செய்யும், உனக்கு தெரியாது. செத்து போன பணத்துக்கிட்ட நீ வெறும் பணத்தை பார்த்து அழுதுட்டு இருப்ப. ஆனா அங்க அதோடைய ஆத்துமா வந்து நிற்கும். நின்று ஐயோ ஐயோ என் வீடு இவ்வளவு பெரிய வீடு கட்டினே, ஐயோ நான் தூக்கணும்னு போய் வாரி போகுமா. பெண் போயிட்டு அந்த பீரவை திறந்து ஐயோ இவ்வளவு பட்டு போடவே நகை போய் வாரிக்கணும் நான் கையில வராதான். எடுத்தாலும் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அப்போ என்னதான் இந்த ஆத்துமா கொண்டு போவோம் தங்கச்சி, என்ன கொண்டு போகும். பைபிள் வசனம் அழகாய் சொல்லுது, அவர்கள் கிரியைகள் அவர்களோடு கூட போகும். இப்போ நான் செத்துட்டேனா என்னை விட்டு ஆத்துமா வெளியேறும்போது என்ன ஃபார்ம்ல இருக்கும், அதுக்கு என்ன ஃபார்ம் இருக்கும், என்ன மெமோரிஸ்ல இருக்கும், என்ன கிரியையில இருக்கும். இது நீ கண்டிப்பா அறிந்தாகணும் தங்கச்சி. அப்படின்னா ஆத்துமா ஒன்று இருக்குன்னா அது சென்றட அடையிற 2 இடம் இருக்கு. ஒன்று சி, நல்லா கவனிச்சு, இந்த பூமி முழுவதும் 2 நிரப்பப்பட்டிருக்கிறது. மனிதனுக்குள்ளும் அந்த 2 நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் செத்து அவனுடைய ஆத்துமா வெளியே வரும் பொழுதும் அவன் அந்த 2 இடத்துக்கு தான் போய் ஆகணும். அப்படின்னா உனக்குள் செய்யப்படுகிற 2 கிரியை, நன்மை ஒன்று தீமை ஒன்று. இந்த பூமி முழுவதும் நீ நியூஸ் பேப்பர் எதை நீ எடுத்து வாசிச்சாலும் 2 கிரியை தான் பார்க்க முடியும். ஒன்று அங்க நல்லது இருக்கணும், இல்ல அங்க கெட்டது இருக்கணும். அப்போ இது 2 தான் இந்த பூமி முழுவதும் நிரம்பி இருக்கிறது, மனிதனுக்குள்ளும் நிரம்பி இருக்கிறது. அந்த மனிதனுடைய ஆத்துமா போய் சென்றடைகிற நிரந்தரமான இடம் நிச்சயமா இருக்க வேண்டும். ஏனால் உன் ஆத்துமாவுக்கு அழிவில்லை என்பதால் அது சேரப்போகிற நிரந்தரமான இடமும் ஒன்று நன்மையா இருக்க வேண்டும், இன்னொன்று தீமையா இருக்க வேண்டும். அந்த
நன்மை வாசம் செய்கிற நல்ல கடவுளின் அந்த வீடு பரலோகம். தீமையாய் வாழுகிற அந்த தீமைக்கு ஆர்ஜினா ஃபாதரா இருக்கிற சாத்தா, அவனுடைய இடம் நரகம். தங்கச்சி, நரகம் இருக்குன்னு ஒன்று நம்ப முடியுதா? இந்த இன்பமான உலகத்தில் அப்படிதானே எல்லாத்தையுமே உன்னை கவர்ந்து இழுக்கிற அந்த உலகத்தில் நரகம்னு ஒன்று இருக்கா? தங்கச்சி நிறையவே சொல்லலை, எங்கள் அப்பா தான்க்கா நரகம். குடிச்சிட்டு எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறாரு பாருங்க, அதுதான் நரகம் அப்படின்னு சொல்றியா? ஐயோ அக்கா, என் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் எல்லாமே வேஸ்ட்டுக்கா. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, எவ்வளோ துன்பப்படுறேன் தெரியுமா, ஏன் தான் இந்த குடும்பத்தில் வந்து பிறந்தேன் தெரியல, இந்த வாழ்க்கை தான் எனக்கு நரகம் என்று சொல்றியா? தங்கச்சி, இல்லை தங்கச்சி, இந்த வாழ்க்கை இன்பமானது. ஆனால் நரகத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டனா உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே நீ நரகமாக நினைக்க மாட்ட. நரகம் உண்மையாக இருக்கு. இந்த நரகம் இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கு. அதை நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. விஞ்ஞானம் நரகம் ஒன்றும் இல்லைங்க. உலகத்தில் பல பகுதியில் விஞ்ஞான ஆராய்ச்சி செய்கிறவர்கள் நரகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இது உண்மையாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நரக இடம். 1971ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி ஜனவரி மாதம் இந்த இடத்தை கண்டுபிடித்தாங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா என்னன்னா துர்க்மெனிஸ்தான் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஒரு டெசர்ட். அந்த டெசர்ட்ல ரஷ்யா நாட்டின் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி செய்கிறவங்க, பூமி ஆராய்ச்சி செய்கிறவங்க அந்த பெட்ரோலுக்காக ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்களாம். அப்படி ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ட்ரில்லிங் மிஷின் போயிட்டு இருந்தது பாரு. அந்த நேரத்தில் அது அவங்க எதிர்பார்க்காத விதமாய் பெரிய விதத்தில், நீ பார்த்திருக்கியா சில இடங்களில் போலா இருக்கும்ல, கால் வச்சுன்னே டமால் என்ன பண்ணிடும், பள்ளமாகி உள்ள போயிடும்ல, அந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்காத விதமாக சின்ன ஹோல் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஹோல் நீ எப்படி போர் போடுறாங்களோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி போட்டுட்டு இருக்க நேரத்தில் அந்த மிஷினே ஒரு பெரிய பள்ளமாய், அந்த இடம் பள்ளமாய் மாறி டமால் அந்த பள்ளத்துக்குள்ள அந்த மிஷின் விழுந்துருச்சு. ஸோ அவங்களுடைய ஆராய்ச்சி செயல்படாமல் போயிடுச்சு. இன்னும் திடீர்னு இப்படி ஒரு பள்ளம் உருவாகுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று வெளியே வருது. என்றைக்குமே விஞ்ஞானிகள் பூமியை ஆராய்ச்சி செய்யும்போது சில வேளை நேச்சுரல் கேஸஸ் வெளியே வரும். அந்த கேஸஸை அவங்க செக் பண்ணுவாங்க. எப்படி செக் பண்ணால் ஒரு சின்ன என்ன பண்ணுவாங்க, தீ கொளுத்தி போடுவாங்க. அப்படி கொளுத்தி போட்டால் அது எரியும். மிஞ்சி போனால் 2 நாள் எரியும், அப்படி இல்லைன்னா 1 வாரம் எரியும்னு வச்சுக்கோ. ஏன்? ஆனால் இந்த துர்க்மெனிஸ்தானில் இருக்கிற அந்த டெசர்ட்டில் இருக்கிற இந்த தீ எத்தனை ஆண்டுகளாக எரிந்துட்டு இருக்கு தெரியுமா? 40 ஆண்டுகளாக எரிந்து கொண்டு இருக்கான். அன்னைக்கு போட்டது பார்த்தீங்கன்னா 1971 கொளுத்தி போட்டது இன்னமும் எரிந்து கொண்டே இருக்கிறதாம், அணையலையாம். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டாங்களே, இது வந்து கேட்டு, எதுக்கு ஹெல்லுக்கு கேட்டு அப்படின்னு சொல்லி பேர் சூட்டிட்டாங்க. ஏன் அப்படின்னா இதுல இருந்து மீத்தேன் கேஸ் வெளியே வந்துகிட்டே. இட்ஸ் நாட் அ நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ்னா ஒரு 2 நாள் 3 நாள் இல்லை மிஞ்சி போனால் 1 வாரத்தில் அது அணைஞ்சிரும். தீ எரியாது, என்ன பண்ண அணைஞ்சிரும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது நேச்சுரல் கேஸ் கிடையாது, ஒரு மீத்தேன் கேஸ் அந்த இடத்துல இருந்து வந்து கொண்டே இருக்கிறது. எப்படி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு யோசிப்பல. பூமி கடியில் இருக்கிற பிபிசி நியூஸ் ஒரு முறை வெளியிட்டது. தங்கச்சி, என்ன தெரியுமா, நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க தெரியுமா, கூலா கிராவிட்டினால உட்கார்ந்துகிட்டு இருக்கல, மிதக்காம. அதுக்கு காரணம் என்னவா, பூமி கடியில ஒரு நரக உலகம் இருக்கான், அக்கினி உலகம். அந்த அக்கினி உலகம் இந்த பூமி, நீ வாழுகிற இந்த பூமி சுற்றுவதை காட்டிலும் 1000 மடங்கு மிக வேகமாய் அந்த அக்கினி உலகம் சுற்றுவது நிமித்தம் உனக்கு கிராவிட்டி இருக்கும். அதனால தான் தங்கச்சி, இந்த பூமி கடியில் இருக்கிற அக்கினி உலகத்திலிருந்து புறப்படுகிற கேஸ் தான் இங்கே என்ன பண்ணிருக்கு, வெளியேறி இருக்கு. இந்த மாதிரி எத்தனை ஆராய்ச்சிகள் நரகம் உண்டு என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா அந்த 7 பேர் அந்த நரகத்தை என்ன பண்றாங்க, பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் அந்த இருளை பார்த்தா முன்னே அவங்க அலற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே வேண்டாம், இந்த இடம் எங்களுக்கு வேண்டாம், நாங்க இதை பார்க்க விரும்பல. ஏன்னா உள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் அடிக்கிறதா. நரகம் எப்படிப்பட்டது என்று உனக்கு சொல்லி புரிய வைக்க விரும்புகிறேன். அவங்க பார்த்தது உண்மையானது அக்கா சொல்றேன், இதுல ஒண்ணு கூட அக்கா போய் சொல்லல. அந்த ஊழியர்களின் அனுபவத்தை உன்னோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தங்கச்சி, அந்த நரகத்துக்குள், அந்த பாதாளத்திற்குள் நுழைய கருப்பா இருக்கு. இருள், தன் கையை பார்க்க முடியாது இருள். தூரத்தில் அக்கினி தெரிகிறது. இன்னும் அங்க போகல. அதுக்குள்ள போக ஆரம்பிக்கும் போது எல்லா இடங்களிலும் ஆவி உருவங்கள், பிசாசு அசுத்த ஆவிகள் நடமாடி கொண்டிருக்கிறதா. செவுறுகள் மாறி இருக்கு. அந்த செவுறுல எல்லாம் பிசாசுங்க தொங்கி
தொங்கிக்கிட்டு இருக்கான். ட்ரெஸ்ஸை மாட்டுற மாதிரி அதுங்க தொங்கிக்கிட்டு இருக்கான். சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இயேசுவை பார்த்துருச்சு. இயேசு வரும்போது அந்த பாதாளம் வெளிச்சமாய் மாறுகிறது. இயேசுவை கண்டவுடனே அங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுதா, அலறி அடித்து கொண்டு புகலிடம் தேடி ஓட ஆரம்பித்து விட்டதா. பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பிசாசுகள் அப்புறம் கூட்ட கூட்டமா கோடி கணக்கில் பிசாசு உள்ள கடக்குதான் தங்கச்சி. அது மாத்திரமல்ல, இயேசு அவங்க கூட போகும் பொழுது அங்க துர்நாற்றம் அடிக்குது. ஏன் அப்படின்னா அங்க இருக்க மனிதர்களுடைய ஆத்துமாவின் சரீரம் இருக்கு. நான் சொன்னல, அந்த சரீரம் அந்த அக்கினியில் எரிக்கப்படும் போது கருகி கொட்டி உளுத்து கொட்டுமா பாரு. உளுந்து கொட்டும். நீ பார்த்திருக்கியா? இந்த நெருப்புல பாதிக்கப்பட்டவங்க, தீ ஆக்சிடென்ட் ஆனவங்க பார்த்திருப்பல்ல, அந்த பார்த்தீங்கன்னா அக்கினி ஆக்சிடென்ட் ஆனவங்களுடைய சரீரம் எவ்வளவு கொடூரமா இருக்கும். நீ பார்த்திருக்கியா? பேருக்கு கொமட்டு தான் அப்படியே அந்த ஆத்துமா. நீ பார்த்தீங்கன்னா வாமிட் எடுத்தோன்னா எப்படி உடம்பு அப்படி பேன் ஆயிரும்ல, வீக் ஆயிரும்ல, அந்த மாதிரி அந்த ஆத்துமா நரகத்தை பார்க்கும்போது அந்த இடம் ஆத்துமாவுக்கு ஒத்துக்காதாங்க. நரகத்தை பார்க்குறவங்க எல்லாம் அப்படியே வீக் ஆகி துவண்டு போய், ஆண்டவரே வேணாம் எங்களால் பார்க்க முடியல, பயமா இருக்கு. சிலருக்கு இங்க ரத்தத்தை கூட பார்க்க முடியாது, அப்படிதானே? ரத்தத்தை பார்த்தோன்னே விழுந்தடிச்சு ஓடிடுவேன். அந்த ரத்தத்தை உன்னால பார்க்க முடியலனா அங்க இருக்கிற கொடூரங்களை எவ்வாறு உன்னால் பார்க்க முடியும்? அவ்வளவு கொடுமையானது தங்கச்சி நரகம். வார்த்தை இல்லை, நேரமும் இல்லை தங்கச்சி. மற்றதை சொல்லணுன்றதுக்காக நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். நரகம் வார்த்தையினால் விவரிக்க முடியாத ஒரு இடம், அழுகை நிறைந்த இடம் என்று வேதம் சொல்லி. எல்லாத்துக்கும் வேத ஆதாரம் இருக்கு. டைம் இல்லைன்னு ரெஃபரன்ஸ் சொல்லாம அக்கா ஓடுறேன். பற்கடிப்பு நிறைந்த இடம், நரன் பல்ல கடிச்சுப்பாங்க வழியில, புழுக்கள் குடைந்து போட்டுகிற இடம். எரேமியா 10:1 சொல்லுகிறது, இது புறஜாதிகள் செய்றாங்களா. தங்கச்சி, you are a Christian அப்படினா நீ இயேசுவின் பிள்ளை. புறஜாதிகள் செய்கிறவைகளை, அவர்களுடைய மார்க்கத்தை, அவர்களுடைய வழக்கத்தை நீ கற்றுக்கொள்ள கூடாது என்பது ஆண்டவரின் கட்டளை என்பது உனக்கு தெரியுமா? ஏன் இஸ்ரவேலுக்கு தனி தேசம் கொடுத்தாரு ஆண்டவர் தெரியுமா? இஸ்ரவேல் தனியா இருக்கணும்னு ஏன் தெரியுமா சொன்னாரு? இஸ்ரவேல்ல அவங்க உள்ள கானானுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற பல ஜாதிகளை அவர் விரட்டி விட்டாராம். ஏன் விரட்டி விட்டாராம் தெரியுமா தங்கச்சி? அவங்களுக்கு இந்த மாதிரி தவறான சில பழக்கங்கள், பாவ அருவருப்பு பழக்கங்கள் இருப்பதை இந்த இஸ்ரவேல் ஜனம், என் சொந்த ஜனம் கற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு அவங்களை விரட்டிட்டு அந்த இடத்தை கொடுத்தாராம். Who you are, நீ யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெண், நீ ஒரு முத்து என்று தேவன் உன்னை அழைத்து இருக்கிறார். நீ முத்தா போய் அநேகரை முத்தா மாத்தணும். அதுக்கு நீ உன்னை காப்பாற்ற வேண்டும். உன் கிளாமரஸை காட்டக்கூடாது, உன் கவர்ச்சியை காட்டக்கூடாது, உன்னுடைய நிர்வாணத்தை பிறர் பார்க்கிற மாதிரி தங்கச்சி நடக்காத. எந்த அளவுக்கு நீ அழகா டைட் ஃபிட்டிங் போடு, அழகா ஷாலோட போடு, நீட்டா ட்ரெஸ் பண்ணு, உன் நிர்வாணத்தை பிறர் பார்க்காதபடி. ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அழகா உன் பாடி ஷேப்பை பார்த்துக்கலாம். அப்படித்தானே நம்ம ட்ரெஸ்ஸிங் இருக்குல்ல, அதுக்கு நம்ம ட்ரெஸ் போடாமே போயிட்டு இருக்கலாம்ல. அதை இது ஒன்று தானே தங்கச்சி. அப்போ யோசித்து பார், கிளாமரஸ் சின், அதை காண்பிக்காது. உன்னை காட்டுவதனால பிறரை நீ பாவம் செய்ய தூண்டுகிறாய். அது லூசிஃபரின் ஆவி இருக்கு. உன் மொபைல் ஃபோனை அப்படி ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வர்றது என்னது சொல்லு? வல்கரா வருது இல்லை? எப்படி செக்ஷுவலாக பாவம் செய்யலான்னு என்ன பண்ணுறான்? எவனோ எதையோ பண்ணி வீடியோ போடுறான். அதை பார்த்து நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க யோசிப்பாரு. தங்கச்சி, நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். இது நிமித்தம் தான் இன்னைக்கு அபார்ஷன்ஸ் பெருகிட்டு இருக்கு. உனக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். அபார்ஷன் எதுக்காக செய்கிறாங்க தெரியுமா? தம் பாவ இன்பத்தை அனுபவிச்சுட்டு அதனால உருவாகிற குழந்தைய அழிக்கிறாங்கல்ல. அழிக்கிறது பாவம் தங்கச்சி. ஒரு முழு மனிதனை கொலை செய்வதற்கு சமம் அபார்ஷன், கொலை. வெளிப்படுத்தல் 21:8 சொல்லுகிறது, கொலைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. தங்கச்சி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த குழந்தை கருவி உள்ள போய் கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற குழந்தைய துண்டமா கண்ணா பின்னான்னு அறுத்து வெட்டி தான் என்ன பண்ணுவாங்க? பீஸா அந்த குழந்தைய. பாரு எவ்வளோ கொடூரம்னு. இன்றைக்கு எத்தனை தங்கச்சி யாருக்கும் தெரியாமல் அபார்ஷன் பண்ணுறாங்க தெரியுமா? அவங்களுடைய சுய இச்சை நிமித்தம். நீ எவ்வளோ பெரிய ஒரு முழு மனிதனை கொலை செய்கிறோன்னு தெரியுமா? பூமியில் கருக்கலைப்பு செய்யப்படுகிற இடங்களில் யார் நிற்பாங்களாம் தெரியுமா? ஏஞ்சல்ஸ் நிற்பாங்களாம். எதுக்கு தெரியுமா? அந்த குழந்தை செத்து
செத்து வெளியே வரும்போது அந்த ஆவியை அப்படியே அந்த குழந்தைல, அது கை குழந்தைல எதுவும் தெரியாதுல்ல, அதனால அந்த குழந்தைங்களுக்கு வழி தெரியாதுன்னு சொல்லி ஏஞ்சல்ஸ் அந்த குழந்தைங்களை தூக்கிட்டு ஹெவன்ல கொண்டு போய் வச்சு அங்கே வளர்க்குறாங்களாம் தங்கச்சி. இட் இஸ் ட்ரூ. உன்னால் நம்ப முடியலல்ல, ஆனால் பைபிள் அதற்கு ஆதாரமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 131 வாசிக்காத 15-16 அக்கா சொல்றத மாத்திரம் கவனி, நேரம் இல்லை. ஆனால் வசனம் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. தாவீது சொல்றாரு, கரு சி அந்த ஃப்ளூயிட் வயிற்றுக்குள்ள போய் விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அதை வெனாயிடும், என்ட்ரி ஆகுது, ஹெவன்ல என்ட்ரி பண்ணப்படுது. அப்போ உன்னோட இங்க பாரு, ஒரு வானுக்குள் இருக்கிற ஃபார்ம்ஸ் வெளியில வரும்போதே அது எண்ணிக்கைக்குள் வருகிறது, என்ட்ரி செய்யப்படுது. அப்போ உன் கருவை அவர் கண்கள் கண்டது என்று தாவீது சொல்லுகிறார். அவயங்கள் உருவாகுகிறது, மூக்கு கண்ணு உருவாகிறவைகளை அனைத்தும் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று பைபிள் சொல்லுது. இந்த பூமியில எத்தனை குழந்தை கருக்கலைக்கப்பட்டு செத்து வெளியே வருது தெரியுமா? அது ஆத்துமா பரலோகத்தில் வளர்க்கப்படுது. இதுக்கு உண்மையில பைபிள் ஆதாரம் இருக்கா? உண்மைதான். அந்த ரத்தம் ஆண்டவரை கூப்பிடும் தங்கச்சி. பார்த்தீங்கன்னா காயின் ஆபேலை கொலை செஞ்சான், ரத்தம் என்ன பண்ணுச்சான்? கூப்பிடுமா. இந்த ரத்தம் சொல்லுமா, என் அம்மா என்னை கொன்னுட்டான்னு கூப்பிடுமா. அந்த இடத்துல ஏஞ்சல்ஸ் வந்து அந்த குழந்தைய ஆத்துமாவை தூக்கிட்டு போவாங்க தங்கச்சி. தங்கச்சி இன்னைக்கு எத்தனை அபார்ஷன்ஸ் பண்றாங்க தெரியுமா? அதுக்கு பார்த்தீங்கன்னா காரணம் இந்த வேசித்தனம், இந்த ஈச்சை, இந்த பால் உணர்வின் பாவங்கள். அது மாத்திரம் இல்லை தங்கச்சி, இந்த பாவங்கள் உனக்குள் இருந்தா நீ பரலோகத்துக்கு போக மாட்ட. இப்போ அடுத்தது இதை விட்டு இந்த செக்ஷுவல் சின்னை பற்றி நிறைய சொன்னேன். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ ஒரு வீடியோ போட போகிறேன். இந்த உலகம் எப்படி போயிட்டுருக்கு இந்த செக்ஷுவலி அப்படின்றத ஒரு LGBT வீடியோவை நம்ம இப்போ பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட் இதை சொல்றதுக்கே நிறைய பேருக்கு தைரியம் இல்லாத அளவுக்கு நம்ம வச்சிருக்கோம். அவங்களுக்கு தைரியம் இல்லைன்றது கிடையாது, அந்த அளவுக்கு நம்ம அவங்கள அடக்கி வச்சிருக்கோம். ஸோ தட் நீட்ஸ் டு சேஞ்ச். நாங்கள் இப்போ தனியாக லிவிங் டுகெதர் மாதிரி இருக்கோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இருந்துச்சு. நான் லவ் பண்ணும்போது சொல்லலை, லவ் பண்ணதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் அவங்களுக்கு சொல்லி வச்சேன், நான் இப்படி தான் கட்டிக்கிட்டா நான் ஒரு பையனாக கட்டிப்பேன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேர் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு முன்னாடி ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாராச்சும் இப்போ டேட் பண்ணிருக்கியான்ற அளவுக்கு அவங்க ஒரு கேர் எடுத்து கேட்டுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ், தேர் ரெடி டு சப்போர்ட் அஸ் இன் எனி வே. என்னோட லவ் பண்ணக்கு அப்புறம் தான் சொன்னேன். ஆக்சுவலாக சொல்லியிருக்கேன், பார்ப்போம், பார்த்து ஏதாவது அக்செப்ட் பண்ணால் ஓகே தான். நான் அதோட இன்ட்ரெஸ்ட்டை காட்டினாரு. அந்த டைம் எனக்கு ப்ரௌட், ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணுறேன் ப்ரைட் வந்துட்டு. சோதோம் குமரா இப்படி தான் இருந்ததான் தங்கச்சி. நோவா காலத்தில் ஆண்டவர் பூமி அழிச்சதுக்கு காரணம் இதுதான். இன்னைக்கு நம்ம தேசத்தில் இது வந்துருச்சு. ஆணோடு ஆண் சேர்றாங்க தெரியுமா? அந்த மாதிரி பெண்ணோடு பெண் சேர்றது ஹோமோசெக்ஸ். இது பாவம். பைபிள் சொல்லுது பாவம். பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இந்த மாதிரி வேற இந்த மாதிரி சொல்லுவாங்களே திருநங்கைகள், இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? இப்படியெல்லாம் பாவத்தை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பாவங்கள் உன்னோடு இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது, பெண்ணே நீ என்ன பண்ணக்கூடாது? ஒரு மிருகத்தோடையும் புணரக்கூடாது. இன்னைக்கு தானே அநேக பெண்கள் தானே செக்ஷுவலான இன்பத்தை யாரும் இல்லைன்றதுக்காக, இந்த வயதில் யாரும் கிடைக்கலன்றதுக்காக தானே தான் அனுபவிக்கிறதுக்கு பல காரியங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிற கொடூரமான பாவம். இதுக்கு பின்னாடி ஒரு பிசாசு இருக்கிறான் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் தங்கச்சி. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் தற்கொலை பண்ணி சாவன்னு சொல்றியா? அதுக்கு காரணம் அசுத்த ஆவி. நீ அதுக்கு சொல்லக்கூட கூடாது. அதை நீ கடிந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அதிலிருந்து விடுதலை ஆவாய். நிறைய சொல்ல முடியல தங்கச்சி, லேட் ஆகுது, நிறைய சொல்லணும்னு. அது மாத்திரமல்ல, வேற யார் நரகத்துக்கு போவா? அடிமையாய் வாழுகிறவர்கள், ஏதோ ஒன்றுக்கு அடிமை. இன்னைக்கு அநேக தங்கச்சிங்க போனுக்கு அடிமையா இருக்கீங்கல்ல. 24 மணி நேரம். என் கூட ஊழியத்துக்கு வந்த ஒரு தங்கச்சி சொல்லுவா, அவ வீட்டில் ஒரு பிள்ளைய வளர்க்குறாங்க. அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சாலோ, மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன தெரியுமா பண்ணுவாலாம்? கை டிக்கிட்டு ஆடுமா. கை என்ன பண்ணுமா? நடுமை. இந்த போதை பயன்படுத்துகிறவங்க பார்த்துருக்கீங்களா? நாட்களாக போதைப்படுத்துகிறவங்க கையெல்லாம் என்ன ஆகிடும்? நர்வ் வீக் ஆகிடும். அந்த மாதிரி அந்த பிள்ளை நர்வெல்லாம் வீக் இல்லை தங்கச்சி. அவளுக்கு அந்த ஃபோன் இல்லாமல் என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. கை இப்படி இப்படி என்ன பண்ணுது, பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. ஒரு தம்பி ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுறான், ஆக்சிடென்ட் ஆகியதோ, ஒரு உடம்பு முடியாமல் இருக்கான். அவன் கை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இடியும் பண்ணிக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன? அடிமைத்தனம். அடிமைத்தனம். நீ எதற்கும் அடிமையாக கூடாது. நீ ஆண்டுடைய பிள்ளை, நீ ஒரு முத்து என்பதை நீ மறந்து போக கூடாது. உன் வித்து சாத்தானை என்ன பண்ணும்?
தலையை நசுக்கும். சாத்தான் ஒன்னாட்டி படைக்க கூடாது. சாத்தான் எதையெல்லாம் விதைக்கிறானோ அதற்கு நீ அடிமையாக கூடாது. நீ அவனை அடிமைப்படுத்த வேண்டும். என் ஜெபம் அதிகமா இதை தான் சொல்வேன். சாத்தானே, ஆண்டவர் எதாரு காமிச்சார்னா, இன்னைக்கு ஆண்டவர் ஜெபிக்கும் போது 2 குரங்கை காண்பித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வானமண்டல ஆவி. அப்போ அந்த ஆவியை பார்த்து இப்படிதான் சொல்ல, சாத்தானே நீ ஏமாத்திரம். என் வாய் அடிக்கடி இந்த ஜெபத்தை சொல்லு. உனக்கு சொல்லித்தரேன் தங்கச்சி. உனக்கு எதிரா கண்ணு இச்சையா விரும்புதா, உன் இருதயம் தப்பானதை யோசிக்குதா, உன் மொபைல்ல நீ பாத்தீங்கன்னா தப்பானதை பாக்குறியா, போனை கீழே வைக்க முடியலையா, இன்னைக்கு நடிச்சு காட்டினாங்க தெரியுமா, போனுக்கு நிறைய பேர் அடிமையா இருக்கிறோம். அந்த மாதிரி அடிமைத்தனம் உனக்குள் வரும்பொழுது நீ பேச வேண்டியது என்ன தெரியுமா? சாத்தானை பார்த்து சொல்லு, சாத்தானே நீ என்ன அடிமைப்படுத்த முடியாது, நான் உன்னை அடிமையாக்குவேன். எனக்குள் இருக்கிறது ஆண்டவரின் வித்து, அந்த வித்து உன் தலையை நசுக்கி போடும் என்று நீ சொல்ல வேண்டும். நான் சொல்லி 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 ஆண்டு காலமாய் என் வாழ்வில் எத்தனையோ அந்தகார இருள்களை ஜெயித்திருக்கிற தங்கச்சி, உன்னாலையும் ஜெயிக்க முடியும். அது மாத்திரமல்ல, இச்சையான நாவு, நீ பிறரை இச்சையில விழ வைக்கிற தங்கச்சி, ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு சென்சஸ் சொல்லுது, இரவு நேரத்தில் நடு ராத்திரியில அதிகமா சாட் பண்றவங்க, மெசேஜ் அனுப்புறவங்க, அதிலும் வல்கரா ரொம்ப பாத்தீங்கன்னா ஓவர் அசிங்கமா பேசுறது யாரா? சென்சஸ்ல பெண்களா? பெண்கள், ஆண்கள் இல்ல. ஆண்கள் அசிங்கமா பேசலையா? பெண்கள் ஆண்களிடம் அசிங்கமா சாட் பண்றாங்களாம், இரவுல பண்றாங்கன்னு சொல்லி ஒரு சென்சஸ் சொல்லுது தங்கச்சி. எத்தனை பேர் அப்படி இருக்க? எப்படி இச்சையா பேசுற, அசிங்கமான காரியங்களை உன் நண்பரோடு பகிர்ந்து கொள்ளுகிற அப்படிப்பட்ட நண்பர்கள் உனக்கு தேவையா? இது உன்னை எங்க கொண்டு போகும் தெரியுமா? நரகத்துக்கு கொண்டு போகும். இந்த நரகம் எப்படி இருக்குன்னு ஒரு அனிமேஷன் ஃபிலிமை பார்த்து வேகமாய் நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு அனிமேஷன் ஃபிலிம் நரகம் எப்படிப்பட்டது என்பதை உனக்கு காண்பிக்கும். பெண்கள் செக்ஷுவலாக பாவம் செய்கிறவங்களுக்கு என்னென்ற தண்டனையை அந்த பெண் பார்த்ததை சித்தரிச்சிருக்காங்க. பாரு தங்கச்சி, ட்ரா பண்ணியிருக்காங்க. நீ என்ன பாவம் எங்கே செய்கிறியோ அதை நரகத்தில் துன்பத்தோடு அனுபவிக்க வேணும். இதை நீ பார்த்து ஆகணும். தங்கச்சி இங்கே பாரு, ஒரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பாவம் செய்தா ஏன் இப்படிப்பட்ட ஒரு கொடூர தண்டனை? அப்போ ஆண்டவர் கொடூரமானவரான்னு உனக்கு ஒரு கேள்வி வரும்ல. ஆண்டவர் அன்பானவர் தானேக்கா, ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவன் தந்தார்லக்கா. அப்போ எப்படிக்கா ஆண்டவர் இவ்வளோ கொடூரமாக நம்ம என்ன பண்ணுறாரு, இவர் தண்டிப்பாரா அப்படின்னு நீ நினைக்கிறல தங்கச்சி. இந்த பூமியில் ஒரு நீதி ஒன்று இருக்குது தங்கச்சி. அது என்ன தெரியுமா? பார்த்தீங்கன்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. அப்படின்னா நீ எதை பெற்றுக்கொண்டாலும் மறுபடி அதை நீ திரும்பி கொடுக்க வேண்டும். உங்க அம்மா உன்னை பெத்து வளர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ற? வயசாயிட்டு பிறகு அம்மா அப்பாவை என்ன பண்ணுவ? நீ கவனிச்சுப்பல்ல. ஒரு கல்யாணத்துக்கு போறேன்னு வச்சுக்கோயேன், அந்த கல்யாணத்தில் போய் நீ மொய் வைக்கிற, அப்படிதானே? வச்சோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம வீட்டு கல்யாணத்தில் எதை விதைத்தாலும் மறுபடி நீயும் நானும் என்ன பண்ணிதான் ஆகணும்? அறுத்தாகணுன்றது ஒரு நீதி இருக்கு. நீ எதை விதைக்கிறாயோ அதையே நீ என்ன பண்ண வேண்டும்? அறுக்க வேண்டும் என்ற நீதி ஒன்று இருக்கு. தங்கச்சி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மனிதர்கள், மனுக்குலம் இன்னைக்கு நிறைய என்ன பண்ணிருக்காங்க? வாங்கியிருக்காங்க. வாங்கினா திருப்பி ரிட்டர்ன் பேக் நீ என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்படிதானே தங்கச்சி? சொல்லுங்க. வாங்கினா என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்படிதானே? அப்போ வாங்கியிருக்கு மனுக்குலம் என்ன தெரியுமா? சாத்தானிடத்துல செக்ஷுவலான பாவ இச்சைகளை வாங்கியிருக்கு. கிளாமரான காரியங்களை நீ வாங்கி அனுபவித்துக் கொண்டிருக்கு. இன்றைக்கு எத்தனையோ சாத்தானுடைய கிரியைகளுக்கு, பாவத்திற்கு உன்னை நீ அடிமையாக்கி கொண்டிருக்கிறாய். வாங்கியிருக்கிற அந்த இன்பெல்லாம் என்ஜாய் பண்றல, சைட் எடுக்கும் போது என்ஜாய்மெண்ட் தானே இருக்கு. இருதயம் பூரிக்குது இல்ல? பட்டர்ஃப்ளை மாதிரி ஒருத்த மாத்திரம் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டானா, பட்டர்ஃப்ளை மாதிரி நம்ம ஹார்ட் என்ன பண்ணுது? படபடன்னு அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுது? பறக்குது. அப்படியே அந்த பையன் உன்னை விட்டுட்டானா, இன்னொரு பையன் ஐ லவ் யூ சொல்லுவான். அப்பயும் நம்ம இருதயம் என்ன பண்ணும்? பட்டர்ஃப்ளை மாதிரி 10 பேர் வந்தாலும் 10 பேருக்கு இந்த இருதயம் என்ன பண்ணும்? பறந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி தானே? யோசிச்சு பாரு, அந்த இன்பம்லாம் எங்கிருந்து கிடைக்குது? ஒரு நீ பாலியல் பாவங்கள், தவறான பாவங்கள் செய்யும்போது இன்பம் கிடைக்கிறது. அந்த சிற்றின்பங்கள் அப்படின்னு ஒரு 2-3 செகண்ட் தான் சொல்லலாம் அந்த இன்பங்கள். ஆனா அந்த
இன்பங்களிட யாரிடத்திலிருந்து வாங்கியிருக்கிறாய்? பாவம் சாத்தானுடையது. வேதாகமத்தில் யோவான் அழகாய் சொல்லுகிறது, வேத வசனம் சொல்லுகிறது, பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு பாவம் செய்கிறான். பாவம் யாருடையது? சாத்தானுடையது. அப்ப அந்த பாவத்தை நீ செஞ்சா நீ மாத்திரம் எங்க போக முடியும்? சாத்தானுக்கு தான் நரகமா. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பாவத்தை செஞ்ச சாத்தான அவர் நரகத்துல என்ன பண்றாராம்? போட்டு அழிக்கிறதுக்காக நரகத்தை நியமித்தாராம். அந்த பாவத்தை ஒன்ன செய்ய வச்சு நீ எங்க போற? நரகத்துக்கு போற. அப்ப நல்லா யோசித்து பாரு. நீ வாங்கிட்டியே, சாத்தான் இடத்துல இருந்து எவ்வளவு சிற்றின்பங்களை வாங்கிட்டியே, ரிட்டர்ன் கொடுத்து தானே ஆகணும். வாங்கினதுக்கு திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? ஏதோ பணம் பொருள் கேட்டா கொடுக்கலாம். அவன் கொடுத்தது சின்ன சின்ன இன்பம் தான். 5 நிமிஷம் 4 நிமிஷம் 10 நிமிஷம் இன்பத்தை கொடுத்துட்டு, ஆனா அவன் கேட்கிறது என்ன தெரியுமா? நிரந்தரமான ஒன்று. என்னன்னா அவன் அழியாத ஆத்மாவை கேட்கிறான். தங்கச்சி, அழிஞ்சு போற இன்பத்தை கொடுத்துட்டு எதை கேட்கிறான்? சொல்லு பாப்போம், எதை கேட்கிறான்? அழியாத உன் ஆத்மா. இது நியாயமா? இது நியாயமா சொல்லு? வாங்கி அனுபவிச்சது அழிஞ்சு போறது, ஆனா கொடுக்கறது மாத்திரம் எதை கொடுக்கணுமா? நம்ம அழியாத ஆத்மாவை கொடுக்கணுமா? ஆனா பார்த்தாரு, ஆண்டவர் பார்த்தார், உன்னை உருவாக்கின தகப்பன் பார்த்தார். ஐயோ, எல்லா ஆத்மாவும் என்னுடையது. என் பிள்ளைங்க, என் அழியாத சுவாசத்தினால என் பிள்ளைங்களை ஆசையா நான் பெத்தெடுத்த என் முன்னாடி அவனை அழிக்கிறதுக்கு வச்ச நரகத்துல என் பிள்ளைங்க போகணுமா? நோ. என் கடவுளா இருந்துட்டா மரணம் வருமா? கடவுளா வந்துட்டா அவரை அடிக்க முடியுமா? யாராவது கிட்ட நிக்க முடியுமா? கடவுள் தன்னை உன்னை போல மனிதனாய் மாற்றிக்கொண்டார். ஒன்ன மாதிரி என் பிள்ளை, என் பிள்ளை, பைபிள் வசனம் அப்படிதான் சொல்லுது, என் பிள்ளைங்க ரத்தம், என் பிள்ளைங்க மாம்சம். அவரும் மாம்சமாகி ரத்தத்தை சிந்த தன் ஆத்துமாவை மரணத்திற்கு ஒரு காலூன்றினார். தங்கச்சி, தங்கச்சி நல்ல கவனி. இயேசு கடவுள், அது 100க்கு 100 உண்மை. அதனாலதான் கடவுள் உனக்காக மனிதனாய் மாறி விலை கொடுத்தார். எதை விலையா கொடுத்தார் தெரியுமா? உன் ரத்தத்தில் இருக்க பாவத்துக்கு அவர் ரத்தம், பரிசுத்த ரத்தத்தை விலையா கொடுத்தார். உன் மாம்சம் அனுபவிக்கிற பாவ இன்பத்திற்கு அவர் மாம்சத்தை விலையா கொடுத்தாரு. தங்கச்சி, அழியாத ஆத்மாவுக்காக, அந்த அழியாத ஆத்மா உனக்காய் மரணத்தை தெரிந்து கொண்டது. இந்த அன்புக்கு முன்னாடி நீ நேசிக்கிற பையன் நிப்பானா? நீ நேசிக்கிற அம்மா அப்பா நிப்பாங்களா? இந்த அன்புக்கு முன்னாடி உன்னுடைய நண்பர்கள் நிக்க முடியுமா? தங்கச்சி, 3வது நாள் மரித்து பாதாளத்துக்குள்ள போறாரு. சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, ஏய் லூசிபர், என் பிள்ளைங்களுக்கு விலை இருந்தா நீ நினைச்சியா என் பிள்ளைங்களுக்கு விலை கொடுக்க மாட்டேன்? இவர் கடவுள், மேல இருந்து கீழே இறங்கி வந்துருவாரா? இவரால எப்படி வர முடியும்? அவருக்கு மரணம் வராதே. அவர் மரணத்தை அவருக்கு வருமா? வராதுன்னு நினைச்சியா? என் பிள்ளைக்காக, நான் நேசிக்கிற ஏவாளுக்காக நான் என்ன வேணாலும் மாத்துவேன். என்னையே நான் மாத்திக்கிட்டேன். நான் கடவுள் தான், எனக்கு சாவு வராதுதான். ஆனா கூட என் மகளுக்காக நான் சாவை தெரிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி, இது சாத்தானுக்கு பயங்கர ஷாக்கு. தங்கச்சி, சாத்தானுக்கு ஷாக்கு. சாத்தான் நினைச்சான் இவரை சிலுவையில க்ளோஸ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சான். ஆனா இயேசு ஆத்துமா பாதாளத்திற்குள் நுழைந்தது, சாத்தானோடு யுத்தம் செய்தது. ஏய், இந்தா என் ரத்தம், என் பிள்ளைங்களுக்கு வேலை, என் பிள்ளைங்களை என்கிட்ட கொடு. பரிசுத்தமாய் வாழ்ந்த ஆத்துமாக்கள், இயேசுவின் ஆத்துமா பாதாளத்திற்குள் விழும்போது கல்லறைகள் வெடித்து உயிரோடு எழுந்து பரலோக ராஜ்யத்திற்கு போனாங்க. தங்கச்சி, இயேசு யார்? உன்னை நேசித்த ஒரு தகப்பன். இந்த உலகத்திற்கு சிற்றின்பங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அக்கா, இன்னைக்கு சொன்னல, ஆண்டோடைய சமூகம் எனக்கு இன்பமா என் வாழ்க்கையில 20 ஆண்டுகளாய் அனுபவித்து வருகிறேன். அதுக்காக எனக்கு கணவன் இல்லையா? எனக்கு பிள்ளைங்க இல்லையா? எனக்கு உறவு சொந்த பந்தங்கள் இல்லையா? எல்லாருமே இருக்காங்க. ஆனா எல்லாருமே என்ன உண்மையா நேசிக்கல. எல்லாரை விட அவர் என்னை அதிகமாய் நேசித்தார் என்பதனால் நானும் என் வாழ்வில் எல்லாவற்றை விட அவரையே நேசிக்க என் வாழ்வில் நான் முடிவு செய்து விட்டேன். அவருக்கு என்னை அடிமையாக்கி விட்டேன். என்னை அவர் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த அன்பு உன்னை வெட்கப்படுத்தாது. தங்கச்சி, நீ ஆண்டவரை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ டாப்பு தான். எங்கேயோ உன்னை கொண்டு நிறுத்திடுவாரு. இது 1000க்கு கோடி முறை என் வாழ்க்கை சாட்சியா இருக்கிறது. இயேசு உன்னை நேசிச்ச மாதிரி யாராவது நேசிக்க முடியுமா?
தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் வாலிபர் ஐக்கிய சங்கம் நடத்தும் குற்றால வாலிபர் முகாம் 2025. கருத்து மெய்காப்பாளர் பாடிகார்டு. வாலிப ஆண்கள் முகாம் ஜூலை 25, 26 மற்றும் 27. கல்லூரி மற்றும் பள்ளி மாணவிகள் முகாம் ஆகஸ்ட் 1, 2 மற்றும் 3. திருச்சபையின் வாலிப பெண்கள் முகாம் ஆகஸ்ட் 8, 9 மற்றும் 10. இடம் ராக்கால், குற்றாலம். தலைமை தி ரைட் ரெவரண்ட் டாக்டர் ARGST பர்னபாஸ், பேராயர் CSI திருநெல்வேலி திருமண்டலம். வாழ்த்துறை டாக்டர் DS ஜெயசிங், முன்னாள் லே செயலர் CSI திருநெல்வேலி திருமண்டலம். செய்தியாளர்கள் ரெவரண்ட் டாக்டர் ED ராஜா சிங் எலியாஸ், IEM ஜெனரல் செக்ரட்டரி பெங்களூர், மற்றும் மிஸ்ஸஸ் சுகந்தி முத்துக்குமார், MS யூனிவர்சிட்டி திருநெல்வேலி. மருத்துவ ஆலோசனை டாக்டர் JM ஜூலியட், டாக்டர் ஃப்ரம் பெல்பின்ஸ் ஹாஸ்பிட்டல். பதிவு கட்டணம் ரூபாய் 200 மட்டுமே. படுக்கை, பைபிள், தண்ணீர் பாட்டில் கொண்டு வரவும். யாவரையும் அன்புடன் அழைக்கும் ரெவரண்ட் G. எமில்ராஜ் மோசஸ் பாலசிங், இயக்குனர் அண்ட் செயலர் TDOA. 3 நாட்களும் அதிகமாக வாலிபர்கள் பங்கு பெறும் சேகரம் நிறுவனங்களுக்கு சிறப்பு கேடயம் வழங்கப்படும். தொடர்புக்கு 7598 408 717. நன்கொடை கொடுக்க விரும்புகிறவர்கள் QR கோடை பயன்படுத்தவும். இளைஞனே